ஹே காய்ஸ், நான் வினோத். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டைம் அண்ட் ட்ராவல். நம்மளோட பழைய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், ஜாப் இன்டர்வியூஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை பற்றிலாம் நிறைய பார்த்தோங்க. பட் ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குதுல்ல, அது என்னதுன்னு தானே கேட்குறீங்க? முதல்ல சிவியை ஃபஸ்ட்டு கரெக்டாக ரெடி பண்ணுங்க. அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக அப்ளை பண்ண முடியும், ஷார்ட் லிஸ்ட் ஆக முடியும், ஜாப் இன்டர்வியூஸ் வரும், சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண முடியும் எதுவாக இருந்தாலும். நம்ம ஆல்ரெடி வந்து சிவி எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஹை லெவலில் இந்த வீடியோவில் பேசியிருப்போம். பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சிவின உடனே தாங்க எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. நம்ம ரெஸ்யூமே அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ சிவினா என்ன, ரெஸ்யூமேனா என்ன, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அண்ட் முக்கியமாக வந்து நம்ம பசங்க நிறைய பேர் வந்து இன்டர்நேஷ்னல் சிவி எப்படி ப்ரோ ரெடி பண்ணுறது அப்படின்னு கூட கேட்டாங்க. ஆக்சுவலாக ஃப்ராங்காக சொல்லணும்னா இன்டர்நேஷ்னல் சிவி அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாதுங்க. ஒரு கண்ட்ரிலையும் ஒரு மாதிரியான கல்ச்சர் இருக்குங்க. ஸோ பேசிக்காக வந்து அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி புரிகிற மாதிரி நம்மளோட கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ண நம்ம ட்ரை பண்ணணும். அண்ட் முக்கியமாக வந்து சிவினா எப்படி எழுதணும், அதில் என்னென்னலாம் இருக்கணும், எவ்வளோ பெருசாக இருக்கணும், அண்ட் நம்ம காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னென்ன, இதை பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறது வந்து மேபி உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம், இல்லை வந்து ஒரு புது இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஃபைன் டியூனிங், அதாவது சிவியில் நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து உங்களோட ஜாப் சர்ச் ப்ராசஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட் கட்டும் ஒன்று நான் சொல்லித்தரேன். நான் எப்படி வந்து ஒரு வேலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிவியை டக்குன்னு குயிக்காக ரெடி பண்ணி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஷார்ட் கட்டும் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் போஸ்ட் பண்ணுற புது வீடியோஸ், புது கண்டென்ட்ஸ் உடனே வந்து உங்கள் கதவை தட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிவினா என்ன, ரெஸ்யூமேனா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒவ்வொருத்தங்களும் ஒரு மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. ஜென்ரலாக வந்து சிவி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரிக்குலம் விட்டு அதோட ஷார்ட் ஃபார்ம் தாங்க சிவின்னு சொல்கிறோம். ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சிவி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து ரெஸ்யூமே அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதானா, என்னடா சப்புன்னு போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ரெண்டுத்துக்கும் ஒரு சில டிஃப்ரென்சஸ் இருக்குங்க. சிவிங்கிறது வந்து நம்மளோட ஒரு காம்ப்ரஹென்சிவான ஒரு டைரி, அதாவது நம்மளோட கம்ப்ளீட் ப்ரொஃபஷனல் டேட்டாபேஸ். இதில் வந்து நம்ம என்ன மாதிரியான ஜாப்ஸ் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கிறோம், ஏதாவது ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருக்கோமா, பப்ளிகேஷன்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கிறோமா, என்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ்லாம் பண்ணியிருக்கோம், அண்ட் ஏதாவது சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கா. ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்டாக இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தாங்க சிவி. இப்போ ரெஸ்யூமேனா என்ன? ஸோ இந்த சிவி இருக்கு இல்லையா, இதோட ஷார்ட் அண்ட் வெர்ஷன், அதாவது ஒரு ஜாபுக்கும் நம்ம வந்து டெய்லர் மேக் பண்ணி அப்ளை பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட் தான் வந்து ரெஸ்யூமே. அண்ட் நம்ம அப்ளை பண்ணுற அந்த ஜாபுக்கு நம்மக்கிட்ட என்ன மாதிரியான ஸ்கில் செட் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக ஸ்ட்ரைட் டு த பாயிண்டாக சொல்கிற டாக்குமெண்ட் தாங்க ரெஸ்யூமே. அண்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபாஸ்டான வேர்ல்டில் வந்து நம்ம நியூஸ் பேப்பர் படித்தாலே வெறும் ஹெட்லைன்ஸை மட்டும் தாங்க படிக்கிறோம். அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா மட்டும்தான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி என்ன மேட்டர் இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக படிப்போம். அதே மாதிரி தாங்க எம்ப்ளாயர்ஸும் நம்மளோட சிவி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக தனித்துவத்தோடு தெரியுதோ அப்போ தான் வந்து அவங்க அதில் டீப்பாக படிக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதுதானே நம்மளுக்கும் வேணும். ஸோ அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக கிறிஸ்பாக ஒரு குட்டி ஸ்டோரி வெர்ஷனாகவே நம்ம வச்சுக்கிறது நல்லது. அண்ட் இன்னொரு ஃபேக்ட் சொல்லவா, யூஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணல இந்த டிஃப்ரென்சஸ், அதாவது சிவினா லாங் வெர்ஷன், ரெஸ்யூமேனா ஷார்ட் வெர்ஷன். ஸோ இது வந்து யூஎஸ்க்கு அப்ளிகபிள். யூரோப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து சிவியையும் ரெஸ்யூமேவையும் வந்து கொஞ்சம் இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ரெஸ்யூமே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்னென்னலாம் இருக்கணும், என்னென்னலாம் தேவையில்லை அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்மள இன்னும் பல பேர் வந்து ஃபைனல் இயர் படிக்கும் போது நம்ம சீனியர்ஸ் கிட்ட இருந்து சுட்ட ரெஸ்யூமே ஃபார்மேட்டை வச்சுக்கிட்டு தான் இன்னமுமே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை வச்சு நம்ம அப்ளை வேற பண்ணிட்டு, என்ன ப்ரோ ஏகப்பட்ட வேலைக்கு அப்ளை பண்ணுறேன், யாருமே என்ன கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வேற ஃபீல் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் வெறும் ஃபார்மேட்டை மட்டும் கரெக்ட் பண்ணால் உடனே வேலை கிடைச்சிருமா? கண்ணாடி திருப்பினா எப்படி பார்த்த போவாங்க? இல்லை நீ படித்த பையன், சரி நீ சொல்ற, நீ சொல்ற அவ்வளோதான். கரெக்டு. உள்ளே இருக்கிற சரக்கும் இம்பார்ட்டன்ட் தான், பட் அதை நம்ம எப்படி மார்க்கெட் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஃபஸ்ட்டு வந்து நம்ம முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம், நம்மளோட ரெஸ்யூமேல கரியர் அப்ஜெக்டிவ் அப்படின்னு ஒன்று எழுதியிருப்போம். அதாவது என்னோட கரியரில் நான் இதெல்லாம் பண்ணி அச்சீவ் பண்ணி இந்த பொசிஷனுக்குலாம் போய் பெரிய ஆளாவாக வருவேன் அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதியிருப்போம். முதல்ல அந்த செக்ஷனை தூக்கிடுவோம். அதுக்கு பதிலாக ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதாவது அது வந்து நம்மளை பற்றி ஒரு 3 to 4 லைன் சம்மரி அதில் இருக்கணும்.
அதை படிக்கும் போதே ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம யார் அப்படின்னு சொல்லி அந்த ஹைரிங் மேனேஜருக்கு தெரியணும். அதாவது நம்மளோட எல்லா ஜாப்லேயுமே நம்ம செஞ்ச வேலைகள், நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள், இது எல்லாத்தையும் வச்சு ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம யார் அப்படிங்கிறத அந்த 2 to 3 லைன்ஸில் காட்டினா பெட்டராக இருக்கும். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ப்ரோ நான் ஒரு ஃப்ரெஷர், எனக்கு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது, இப்போ இந்த ப்ரொஃபைலில் நான் என்ன எழுதுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ இருக்கக்கூடிய நம்மளோட அகடமிக் சிஸ்டமில் வந்து நம்ம காலேஜில் படிக்கும் போதே நிறைய ப்ராஜெக்ட்ஸு, இன்டர்ன்ஷிப்பு, பப்ளிகேஷன், பேப்பர் ப்ரெசன்டேஷன், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதில் நம்ம என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் கெயின் பண்ணோம் அப்படிங்கிறத கூட அந்த ப்ரொஃபைலில் எழுதலாம். ஸோ இந்த ப்ரொஃபைல் செக்ஷன் படிக்கும் போதே அந்த ஹைரிங் மேனேஜர் டிசைட் பண்ணிவிடுவார் இந்த கேண்டிடேட்டை நம்ம இன்டர்வியூக்கு கூப்பிட போகிறோமா இல்லையான்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவர் அந்த ரெஸ்யூமேல தேடுறது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் எடுத்த அந்த டெசிஷனுக்கு என்னென்ன ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் அடிஷ்னலாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க பார்ப்பாரு. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நம்மளோட ரெஸ்யூமேவை ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷனில் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதாங்க இந்த ப்ரொஃபைல் செக்ஷனுக்கு வந்து பேர் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம், பட் உள்ளே இருக்க வேண்டிய கண்டென்ட் இதுதான். அப்படியே அவர் நம்மளை பற்றி ஒரு நல்ல இம்ப்ரெஷனில் இருக்கும் போதே சில பல எக்ஸ்ட்ரா பிட்டுகளை நம்ம அடுத்த செக்ஷனில் போட போகிறோம். அதுக்கு பேர் தான் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நம்ம லேட்டஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிற ஜாப்லேருந்து அந்த ஆர்டரில் அதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தோம், அதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தோம், எந்த பீரியடில் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம். அண்ட் ஒரு ஜாப்லேயுமே இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு ஜாப், அதுக்கு ரெலவெண்ட்டாக என்னென்ன ஸ்கில் செட்லாம் நம்ம கெயின் பண்ணியிருக்கிறோம், என்ன மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துருக்குறோம், அதில் என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு குட்டியாக கிறிஸ்பாக இந்த செக்ஷனில் நம்ம எழுதணும். ஸோ இந்த செக்ஷனில் வந்து நம்மளோட டெக்னிக்கல் ஸ்கில் செட் எல்லாமே சொல்லணும். அட் த சேம் டைம் ஒரு எக்ஸாம்பிளை வச்சு அதோட சேர்த்து ஒரு அச்சீவ்மெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணி சொன்னோம்னா கொஞ்சம் படிக்கிறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஆல்ரெடி இந்த ப்ரொஃபைல் செக்ஷன் படிக்கும் போதே நம்மளை பற்றி ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாப் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும் போதும் நம்ம இந்த ஜாப்க்கு ரெலவெண்ட்டாகவே நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கோம் அப்படின்னா அதுவே அந்த ஹைரிங் மேனேஜருக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் தானே. ஸோ இது வரைக்கும் நம்ம எழுதின விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு ரெலவெண்ட்டாகவும் பிடிச்ச மாதிரியும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இன்டர்வியூ கால் வரத்துக்கு ஒரு 60 to 70% சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து எஜுகேஷன் ப்ரொஃபைல் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ நம்ம கல்யாண பத்திரிக்கையில் நம்ம பேர் பின்னாடி போட்டுப்போம் இல்லையா, பிஇ, எம்பிஏ, எம்எஸ் அண்ட் சம்டைம்ஸ் ப்ராக்கெட்டில் கூட லண்டன் அப்படிலாம் போட்டுப்போம் இல்லையா. ஸோ அதனால் இது ஒரு எக்ஸ்ட்ரா கிரெடிட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த செக்ஷனில் நம்ம முக்கியமாக என்ன எழுதணும்னா நம்ம எந்த காலேஜில் படித்தோம், ஆர் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தோம், என்ன கோர்ஸ், என்ன டிகிரி, அண்ட் எந்த இயர் ஆஃப் பாசிங் என்ன, அண்ட் முக்கியமாக என்ன ஜிபிஏ, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்ப்பாங்க. ஸோ இதில் இவங்க முக்கியமாக பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம படித்த யூனிவர்சிட்டி வந்து ஆல்ரெடி வெல் நோன் யூனிவர்சிட்டியா, இல்லை வந்து இந்த கோர்ஸ் வந்து இந்த ஜாபுக்கு ரெலவெண்ட்டான கோர்ஸா, இல்லை நம்மளோட ஸ்கோர்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது, ஜிபிஏ வந்து நல்ல ஹை ஸ்கோர்ஸ் வச்சுருக்கோமா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்து நமக்கு கொஞ்சம் கிரெடிட்ஸ் ஆட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட டெக்னிக்கல் டூல்ஸ் அண்ட் காம்பிடன்சிஸை பற்றி எழுதலாம். அதாவது நம்மளுக்கு என்ன மாதிரியான டூல்ஸ், சாஃப்ட்வேர்ஸ், ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன தெரியும் அப்படிங்கிறதையும் அதோட காம்பிடன்சி லெவலையும் நம்ம இண்டிகேட் பண்ணுற மாதிரி எழுதலாம் தேவையில்லை. இது கொஞ்சம் புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி சிம்பிளாக இருந்தால் போதும். அண்ட் அடுத்தது வந்து நம்மக்கிட்ட ஏதாவது சர்டிஃபிகேஷன் இருக்கா, ஏதாவது ட்ரைனிங்ஸ் முடிச்சிருக்கோமா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களையும் போடலாம். அண்ட் சர்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக எப்போ சர்டிஃபிகேஷன் வாங்கினீங்க, அண்ட் ஹூ இஸ் தி சர்டிஃபைங் இன்ஸ்டிடியூஷன், அண்ட் அது எவ்வளோ நாள் வரைக்கும் வேலிட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மேபி கொஞ்சம் முக்கியமாக பார்ப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இல்லைங்க, கம்யூனிகேட்டிங் லாங்குவேஜஸ், எந்தெந்த லாங்குவேஜஸ்லாம் தெரியும் அண்ட் அதோட ஃப்ளூவன்சி லெவல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இண்டிகேட் பண்ணலாம். அப்புறம் இந்த பர்சனல் ஸ்கில்ஸ் அப்படின்னு ஒன்று எழுதுவோங்க, லைக் இந்த லீடர்ஷிப்பு, பங்க்சுவாலிட்டி, டீம் பிளேயர், இந்த மாதிரியான ரொம்ப கிளிஷேவான டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அதையுமே ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக நம்ம இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஏன் வந்து இந்த கிளிஷே டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக பேசியிருந்தேன். பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் செக்ஷனில் வந்து என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த ஜாபுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா, இல்லை வந்து ஏதாவது கொஞ்சம் க்ரியேட்டிவான இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை எழுதுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த படம் வந்தாலும் நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துருவேன், இல்லை எனக்கு மியூசிக் கேட்க பிடிக்கும், ஸோ இந்த மாதிரியான ஜெனரிக்கான விஷயங்கள்லாம் எழுத வேணாம். கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எழுதுனா நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு விளாகரோ இல்லை பிளாகரோ, இது வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை காட்டுற மாதிரியான ஒரு விஷயம். இல்லை வாலண்டியரிங் நிறைய பண்ணுவீங்க அப்படின்னா இது உங்களோட சோஷியல் ஸ்கில்ஸை காட்டும். உங்களுக்கு ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை கூட போடலாம். அது வந்து உங்களோட ஃபோக்கஸ்டு நேச்சரையும், இதே வந்து ஒரு டீம் கேம்னா எப்படி நீங்கள் டீமில் ப்ளே பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அது போர்ட்ரே பண்ணும். எஸ்பெஷலி இந்த கோவிட் டைமில் வந்து நம்ம நிறைய பேர் சமைக்க கற்றுக்கிட்டு வந்திருப்போம். அதை கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷனை எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு கூட அது காட்டும். அண்ட் கோவிட்னு சொன்னது தாங்க ஞாபகம் வருது. இந்த கோவிட் டைமில் நிறைய பேருக்கு கொஞ்சம் கேப் ஆகிருந்துருக்கலாம். அதாவது ஜாப் லூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்போ ட்ரைனிங்கோ கொஞ்சம் தள்ளி போயிருந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேப்பை வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அந்த கேப்பை நம்ம ரொம்ப ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான எவிடன்சஸை காட்டினா பெட்டராக இருக்கும். லைக் வந்து புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன், பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணுறேன், இல்லை டீச்சிங் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லை வந்து ஆன்லைன் ஒர்க் ஷாப்ஸ் ஒரு செமினார்ஸ் இதெல்லாம் அட்டன் பண்ணேன். ஸோ இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் விஷயங்கள் எல்லாம் காட்டும் போது அது கொஞ்சம் நம்மளை பெட்டராக ப்ரொஜெக்ட் பண்ணும். அடுத்து வந்து ரெஸ்யூமே எவ்வளோ பெருசாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேஜில் இருந்தால் பெட்டர். இதுவே வந்து ஒரு 10 to 12 இயர்ஸ் ஆர் ஈவன் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எழுதுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனால் மேபி செகண்ட் பேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு பேஜுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டால் சூப்பர். அண்ட் இப்போ நம்ம பேசின இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து எந்த ஆர்டரில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டைப் ஆஃப் ரெஸ்யூமை பொறுத்து இருக்குதுங்க. நம்ம எதுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு பிஹெச்டிக்கோ ஒரு மாஸ்டர்ஸ்க்கோ அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் எழுதிடுறது நல்லது. லைக் லாஸ்ட்டாக என்ன படித்தோம், என்ன மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸ் ட்ரைனிங்ஸ்லாம் முடிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வரது ஓகே. இதுவே ஒரு இண்டஸ்ட்ரியல் ஜாப்க்கோ ஒரு ஐடி ஜாப்க்கோ அந்த மாதிரி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கில் செட்டு, எக்ஸ்பீரியன்ஸு, டெக்னிக்கல் கண்டென்ட் எல்லாத்தையும் ஃபஸ்ட் எழுதிடலாம். அகாடமிக் வந்து பின்னாடி எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆர்டரும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம ரெஸ்யூமேல ஃபோட்டோ யூஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒவ்வொருத்தரோட பர்சனல் சாய்ஸ் தான். ஆக்சுவலாக மேண்டேட்ரி கிடையாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஃபோட்டோ யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபோட்டோ அப்படின்னு சொன்னால் முதல்ல ப்ரொஃபஷனல் ஃபோட்டோ நான் மீன் பண்ணுறேன். ஏதோ ஒரு சோஷியல் மீடியா டிபிஓ இல்லை வந்து ஒரு இன்ஃபார்மல் பிக்சரோ யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு ப்ரொஃபஷனலான பிக்சர் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஏன் வந்து இந்த ஃபோட்டோ யூஸ் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த ஹைரிங் மேனேஜர் நம்மளோட ரெஸ்யூமேவை படிக்கும் போது அவர் கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்ம ரேடியோவில் நியூஸ் கேட்குறதுக்கும் டிவியில் நியூஸ் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதுதாங்க. அடுத்து நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெஸ்யூமே எங்கே அனுப்பிச்சாலுமே, அதாவது சாஃப்ட் காப்பி எங்கே அனுப்பிச்சாலுமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அனுப்புறது நல்லது. நம்ம ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் போட்டு அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஓப்பன் பண்ணுறவங்க வந்து எந்த வெர்ஷன் வச்சுருப்பாங்க, எம்எஸ் வேர்டு வந்து எந்த வெர்ஷன் வச்சுருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்மளோட அலைன்மெண்ட்லாம் மாறி ஒரு மாதிரி கச்சமச்சான்னு தெரியுங்க. அதனால் பிடிஎஃப்ல அனுப்பிட்டிங்கன்னா ஒரே ஸ்டாண்டர்டான ஃபார்மேட்டில் இருக்கும் அது. அண்ட் அந்த ஃபைல் நேம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். லைக் document1.pdf இல்லை document1.cv இந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. நம்மளோட பேர் _ years of experience _ மேபி நம்மளோட ப்ரொஃபைல் லைக் சேல்ஸும் மார்க்கெட்டிங்கும் அந்த மாதிரி எழுதலாம். பட் இல்லை இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோட நிறுத்திக்கிட்டாலும் ஓகே தான். அடுத்து வந்து சிவியில் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பர்சனல் ஐடென்டிஃபையபிள் இன்ஃபர்மேஷன் இதை வந்து சிவியில் டிஸ்க்ளோஸ் பண்ண தேவை கிடையாது. லைக் வந்து இந்த பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன், ஒரு சிலர்லாம் வந்து பாஸ்போர்ட் நம்பர் போட்டு எந்த வருஷம் கொடுத்தாங்க, எந்த வருஷம் எக்ஸ்பைரி ஆக போகுது, எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் தேவையே கிடையாதுங்க. மேபி நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஜாபுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை பாஸ்போர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதோட அவைலபிலிட்டி மட்டும் சொல்லலாம். இதுவே நீங்கள் ஓவர்சீஸில் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி பிஆர் இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒர்க் பர்மிட் அவைலபிள், பிஆர் அவைலபிள், ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சொல்லலாம். பட் அதோட டீட்டெயில்ஸை கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அண்ட் முக்கியமாக யூரோப்பை பொறுத்த வரைக்கும் இங்கே டேட்டா ப்ரொடெக்ஷன் லாலாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதையுமே ஷேர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. லைக் நம்மளோட ஏஜ், மேரிட்டல் ஸ்டேட்டஸ் லைக் மேரிடா அன்மேரிடா, இல்லை வந்து நம்மளோட அட்ரஸ், ஹோம் அட்ரஸ் இதெல்லாம் கூட கொடுக்க வேண்டாம். பட் இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும், ஏன்னா அந்த கம்யூனிகேஷனுக்கு அதுதான் பாயிண்ட்டு. அடுத்தது வந்து நம்மளோட மொபைல் நம்பர் கொடுக்கலாம். அண்ட் இமெயில் அட்ரஸ்ன்னு சொல்லும் போது தான் இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இந்த இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலான இமெயில் ஐடி வச்சுக்கோங்க. லைக் சம்டைம்ஸ் வந்து நம்ம இந்த karthik@gmail.com அப்படிலாம் இருக்கும், அதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலான இமெயில் ஐடி வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக இந்த அண்டர்ஸ்கோர், நம்ம எல்லா காலேஜ்லேயுமே அதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. லைக் இந்த அண்டர்ஸ்கோர் அண்ட் டாட்ஸ் இதெல்லாம் வந்து இமெயில் ஐடியில் யூஸ் பண்ண வேண்டாம். அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து நம்மளோட இமெயில் ஐடியை வந்து ஹைப்பர் லிங்காக கன்வெர்ட் ஆகும்போது அந்த அண்டர்லைன் வந்துடும், அந்த ப்ளூ கலரில் வந்து அண்டர்லைனில் வந்துடும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த அண்டர்ஸ்கோரும் அந்த டாட்டும் வந்து மறைஞ்சிடும். ஸோ அதனால் அவங்க கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கும் போது மேபி அங்கே கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரலாம். அண்ட் இந்த சிவி டிசைன் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே காமனாக இருக்கக்கூடிய டவுட்ஸ். சிவி டிசைன் வந்து இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் எதுவும் கிடையாதுங்க. எல்லாருமே நம்ம இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி தான் பண்ணுறோம். பட் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அந்த ஃபார்மேட்டிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இந்த ஃப்ளாஷியாக கலர்ஃபுல்லாக இந்த பார்டர்லாம் கட்டி பூவாக போட்டு தோரணெல்லாம் கட்டி இந்த மாதிரியான வேலைகள்லாம் வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக எலிகெண்ட்டாக வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக வந்து இந்த டாக்குமெண்ட்டோட ஹெட்டிங் எழுதுவோம் இல்லையா, ரெஸ்யூமே, சிவி அந்த மாதிரிலாம் எழுத வேண்டாம். நம்ம பேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலே போதும். அண்ட் ஃபாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனல் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். லைக் ப்ரொஃபஷனல் ஃபாண்ட்ஸ்னால் கேலிப்ரி, ஏரியல், டைம்ஸ் நியூ ரோமன், ஸோ இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த காமிக் சான்ஸ் அந்த மாதிரியான ஃபாண்ட்ஸ்க்கெலாம் போயிடாதீங்க. அண்ட் முக்கியமாக தயவு செஞ்சு சிவியில் எந்த விதமான ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ கிராமர் மிஸ்டேக்கோ இல்லாமல் பார்த்துக்கோங்க.
ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஹெச்ஆரோ ஹைரிங் மேனேஜரோ படிக்கும் போது நம்ம கிராமர் மிஸ்டேக்லாம் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு கம்யூனிகேஷனில் பேட் அப்படின்னு சொல்லி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகிடும். ஸோ நம்மளோட ரெஸ்யூமே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ரிவ்யூ பண்ணிக்கிட்டா மேபி அது ஹெல்ப் பண்ணும். நிறைய சிவியில் நான் இப்போவுமே பார்க்குறேன், இந்த லாஸ்ட்டில் டிக்ளரேஷன் போட்டு ஆல் தி அபவ் மென்ஷன் இன்ஃபர்மேஷன் ஆர் கரெக்ட் அப் டு மை நாலேஜ் அப்படின்னு போட்டு நம்ம சைன்லாம் வேறு பண்ணுவோம். ஆக்சுவலாக அதெல்லாம் தேவையில்லைங்க. அடுத்தது நான் ஒரு டிப் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் ஜென்ரலாக எல்லா வீடியோஸ்லையுமே ஸ்ட்ராங்காக சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஜாப்ஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக அந்த ஜாபுக்கு நம்மளோட ரெஸ்யூமேவை கொஞ்சம் டெய்லர் மேக் பண்ணுங்கள். அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எனக்கு உங்கள் கஷ்டம் புரியுது. அது எப்படி ப்ரோ, நான் 100 வேலைக்கு அப்ளை பண்ணுறேன், 100 தடவை நான் புதுசாக ரெஸ்யூமே ரெடி பண்ணால் எவ்வளோ நேரம் உட்காந்து நான் ரெஸ்யூமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆக்சுவலாக அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். என்னோட எல்லா ஜாப்லையுமே நான் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், அதில் என்ன மாதிரியான டாஸ்க்லாம் பண்ணியிருக்கேன், என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நான் கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேங்க. இது நான் ஜாப் சர்ச் பண்ணுறனோ பண்ணலையோ, பட் இந்த வேலையை நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக எப்பவுமே பண்ணிகிட்டே வந்திருப்பேன். ஸோ இந்த ஃபைல் வந்து ஒரு மாஸ்டர் ஜாப் ஃபைல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் நாளைக்கு ஜாப் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்கிட்ட ரெஸ்யூமே டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும். இந்த பக்கம் நான் ஆல்ரெடி என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அந்த நான் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப் டிஸ்கிரிப்ஷனை மட்டும் படிச்சுட்டு அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய லைன்ஸை மட்டும் நான் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிவிடுவேன். அண்ட் அதோட சேர்த்து அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் இருக்குது இல்லையா, எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இந்த ப்ரொஃபைலுக்கு தேவை அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ரீஃப்ரேஸ் பண்ணுவேன். கதை கட்ட மாட்டேன், பட் ஜஸ்ட் ரீஃப்ரேஸ், ஒரு வார்த்தைக்கு பதிலாக இன்னொரு வார்த்தை, அந்த மாதிரியான ரீஃப்ரேஸ் பண்ணி அந்த ரெஸ்யூமேவை நான் ரெடி பண்ணிவிடுவேன். ஏன் வந்து அந்த கீவேர்ட்லாம் இம்பார்ட்டன்ட், ஏன் ரீஃப்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக பேசியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம பண்ண ஒர்க் எதையுமே நம்ம மிஸ் பண்ணவும் மாட்டோம், மறக்கவும் மாட்டோம். அண்ட் முக்கியமாக இந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி டெய்லர் மேக் பண்ணுற அந்த ப்ராசஸ் வந்து டக்குன்னு பண்ணிடலாங்க. மேபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதாங்க நீங்கள் சிவி ரெடி பண்ணுறதுக்கு முக்கியமாக நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் அண்ட் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ். அண்ட் போன வீடியோவில் நீங்கள் எல்லாருமே அமேசிங்கான ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. அது எல்லாத்தையுமே நான் கன்சால்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸை பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம் அதையுமே. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச சிவி டிப்ஸ் ஆர் இன்டர்வியூ டிப்ஸ் அது ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மக்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் போஸ்ட் பண்ணுற புது வீடியோஸ், புது கண்டென்ட்ஸ் உங்களை உடனே வந்து சேரும். Until then, stay safe, stay connected. Bye.